அவர்களே, இந்த சோதனை இல்ல, இதை விட எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் நாங்க விளங்கணும். அந்த அலி ரலியல்லாஹு ஆரம்பத்துக்கே வாரேன், அந்த கருத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த சோதனை வந்தாலும் எங்களோட பாவத்தால அதே சோதனையை இல்லாமலாக்குறது இந்த தௌபாவால மாத்திரம் தான் முடியும் என்றதை கணுப்பிக் கொண்டு சகோதரர்களே, நாங்க அதிகமாக தௌபா செய்வோம், அதிகமாக இஸ்திக்ஃபார்களில் ஈடுபடுவோம். மார்க்கறிஞர்களும் குர்ஆன்களும் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான், நாங்க எல்லாம் 5 நேரம் தொழுறோம். ஒரு நேர தொழுகைக்கு பின்னால நல்லா விளங்கிக்கோங்க, ஒருத்தர் அதே இடத்துல உட்கார்ந்து நல்ல நேரம் இருக்கு, டைம் ஒரு 200 இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அப்போ ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுவோம், 1000 இஸ்திக்ஃபார். வீட்டில் 5 பேர் இருந்தா 5000 இஸ்திக்ஃபார், 10 பேர் இருந்தா 10000 இஸ்திக்ஃபார். 2000 கிட்டத்தட்ட 23 லட்சம் முஸ்லிம்கள் வாழ்றோம் நாட்டில். எத்தனை கோடி, எத்தனை மில்லியன், எத்தனை டில்லியன் இஸ்திக்ஃபார். கண்ணியமானவர்கள் எல்லாம் கூடிட்டு இருந்தா அடுத்த சகோதரர்களை கிளம்ப போறதுக்குள்ளால எல்லா நிலைமைகளும் மாறி, எல்லா உதவிகளும் கிடைச்சி, அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைச்சி, நல்ல ஒரு நல்ல முன்னுதாரணமான நல்ல ஒரு சமுதாயமாக வாழக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? பாவங்கள் அப்படியே குறையும், நன்மைகள் அப்படியே கூடிச்சுன்னு சொன்னா இது சாத்தியம். எனவே கண்ணியமானவர்கள், எல்லா விதமான பாவங்களுக்கும் தௌபா செய்து இந்த தௌபாவின் பக்கம், இந்த இஸ்திக்ஃபாரின் பக்கம் விரையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.